வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட்ல சொல்லிக்கும்படியான ஒரு ரெக்கவரே ஏற்படல. நிஃப்டி 50 225 பாயிண்ட்ஸ் இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 530 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணியிருக்கு. 2மே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1% வரைக்கான இறக்கத்த குடுத்திருந்தது. ஸோ எண்ட் ஆஃப் த டேல லைட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா ஒரு ஏற்றத்த குடுத்து நெகட்டிவா தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த அளவுக்கான ஒரு விற்பனை நம்ம மார்க்கெட்ல நடந்திருக்கே. எஃப்ஐஐஸ் நம்ம அண்ணாச்சி என்ன பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு போய் தேடி பார்த்தா, ஒண்ணும் பண்ணலைங்க பெருசா. எப்பவும் விக்கிறத விட இன்னைக்கு டேல கம்மியா தான் வித்திருக்கான். வெறும் 655 கோடிக்கு தான் வித்திருக்கான். 2500 கோடிக்கு டிஐஎஸ் வாங்கியிருக்கான். இத்தனையும் நடந்தும் கூட மார்க்கெட்ல பல பங்குகள் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கான சரிவ சந்திச்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம இந்த எஃப்ஐஎஸ் டேட்டாலாம் பார்க்கணுமா என்ன? இந்த கேள்வி தான் இத பார்த்ததும் எனக்கு ஏற்பட்டிருந்தது. ஸோ நான் கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே இந்த எஃப்ஐஎஸ் அண்ட் டிஐஎஸ் டேட்டா பத்தியெல்லாம் பேசாம விட்டிருந்தேன். இருந்தாலும் ஸோ நண்பர்கள் இத ஆட் பண்ண சொன்னாங்க. இத பத்தியும் சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ அதனால திரும்ப நம்ம ஆட் பண்ணி கடமைக்கு ஒரு சாஸ்திரத்துக்கு பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ இந்த மாரி அப்பப்போ பார்த்தீங்கன்னா, லிங்க்கே ஆகாத மாரி சில விஷயங்கள் ஏற்படும். சம்டைம்ஸ் எஃப்ஐஎஸ் பெருசா வித்திருப்பான். அன்னைக்கு மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இறங்கியிருக்கும். சம்டைம்ஸ் இந்த மாரி தான் நடந்திருக்கும். எஃப்ஐஎஸ் பெருசா விக்கவே இல்ல. அப்படி இருந்தும் கூட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, பெரிய அளவுக்கு விழுந்திருக்கு. ஸோ நீங்க நினைக்கலாம் நிஃப்டி 50 மட்டும் தானே அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு. பட் நிஃப்டி 50 மட்டும் அடிக்கல. இன்னைக்கு மோஸ்ட்டா பல பக்கமும் நல்ல ஒரு செல் ஆஃப் தான் ஏற்பட்டிருக்கு. என்னத்த வாங்கியிருக்கானுங்க, என்னத்த வித்திருக்கானுங்க அப்படிங்கிறதே நமக்கு பெருசா தெரில. ஆனா நான் வாட்ச் பண்ணக்கூடிய பங்குகள் மோஸ்ட்டா எல்லாமே இன்னைக்கு டேல நல்ல சரிவு தான் குடுத்துருக்கே தவிர, பெரிய அளவுக்கு எதுவுமே ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணல. ஸோ மர்மம் தொடர்ந்து இருந்துட்டே தான் இருக்கும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். பட் நம்ம அந்த மர்மத்திலிருந்து ஏதாச்சும் ஒரு பங்குகள் நமக்கு ஒரு வெளிச்சத்த காமிக்கும். அந்த மாரி பங்குகள் பக்கம் நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா மட்டும் போவதற்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணணும். ஸோ இறங்கும்போது டெஃபினட்டா பயம் நம்மகிட்ட இருந்துட்டே இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி நம்ம நிக்கணும், நிலைச்சு நிக்கணும் அப்படின்னா, ஸோ இத பற்றியான புரிதல் நம்மகிட்ட ரொம்ப அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நமக்கு ஒரு உண்மையான வெற்றி கிடைக்குங்கிறது என்னுடைய ஒரு புரிதல், என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்ப பலரும் பார்த்தீங்கன்னா, அண்ணன் தம்பி பங்கான பிஎஃப்சி அண்ட் ஆர்இசி இது 2யும் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பிஎஃப்சி அண்ட் ஆர்இசில இப்போ நம்ம வேல்யூ பையிங் பண்ண முடியுமான்னு கேட்டா, டெஃபினட்டா முடியாது. என்னங்க சொல்றீங்க? 2மே புக் வேல்யூக்கு கீழ இருக்கு. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே அப்படின்னு பலரும் கேட்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல ஒரு வேல்யூ பையிங்லாம் இல்ல. ஒரு 200 கிட்ட போனா, இல்ல ஒரு அட்லீஸ்ட் அந்த 250க்கு கீழ போனா தான் இது பக்கமெல்லாம் திரும்பியே பார்க்க முடியும். என்ன இதெல்லாம் போகுமா? அப்படின்ட்டு கூட பலரும் கேள்வி கேட்கலாம். மேபி போகலாம். போகலைன்னா நமக்கு இந்த பக்கமெல்லாம் பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. இங்கேருந்து படுத்து இந்த பங்குகள் கிடந்ததுன்னா, ஸோ எந்த ஒரு ரிட்டர்னுமே கிடைக்காது. வாழ்க்கையே வெறுத்து போன ஒரு நிலைமைக்கு நம்ம போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா, நான் இந்த ஸ்டாக்க நான் ஃபர்ஸ்ட் டைம் 22ல டிஸ்கஸ் பண்ணும்போது, "ஏங்க இதெல்லாம் ஒரு பங்காங்க? ஏங்க இத போய் எடுத்துட்டு வரீங்க?" அப்படின்னு தான் கமெண்ட் செக்ஷன்ல கேட்டாங்க. நீங்க நெனச்சு பாருங்க. இப்பவாச்சும் ஏதோ வியூஸ் எல்லாம் போகுது. ஸோ கமெண்ட்ஸ் ஏதோ 1, 2 அப்படி இப்படின்னு வருது. ஆனா, அந்த டைம்ல பெருசா வியூஸே போகாது. பார்த்ததே ஒரு 200 பேர் தான் பார்த்துருப்பாங்க. ஆனா, அந்த 200 பேத்துல கமெண்ட் போடக்கூடிய வந்த கமெண்ட்ஸ் எல்லாமே பிஎஸ்யூ ஸ்டாக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இல்ல. இப்படி தான் இத ஒதுக்குனாங்க. பட் அந்த டைம்ல இதுல நல்ல வேல்யூ இருந்தது. பட் பலரும் ஒதுக்குனதுக்கான ரீசன் என்னன்னா, ரொம்ப நாட்கள், ரொம்ப வருடங்கள் பார்க்கும்போது பெர்ஃபார்மன்ஸே இல்லாம இருந்த பங்கு இந்த பங்கு. ஸோ அதனால பலருக்கும் இது பிடிக்காம இருந்தது. பட் இப்போ பலரும் தேடுறது நல்லா ஏறியிருக்கு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்து, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்ஷன்ல இந்த பங்கு சிக்கியிருக்கு. இது ஒரு பெஸ்ட்டா இருக்குமோ நமக்கு லாங் டெர்ம்க்கு அப்படின்னு நினைக்கலாம். பட் என்ன பொறுத்தவரைக்கும் பிஎஃப்சியும் சரி, ஆர்இசியும் சரி, லாங் டெர்ம்க்கு இப்ப இருக்கக்கூடிய ரேஞ்ச் வொர்த்தான ஒரு ரேஞ்ச் இல்ல. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணப்பவே இந்த பிஎஃப்சி பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 12% வரைக்கான ஒரு டிவிடெண்ட்ட குடுத்தது. இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிரும். இன்னும் ஒரு 6 மாசம் பக்கம் ஆச்சுன்னா, ஒரு 4, 5 மாசம் கிட்ட ஆச்சுன்னா, ஸோ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வருஷம் கிட்ட கம்ப்ளீட் ஆயிரும். இந்த பிஎஃப்சிய வாங்கி, இப்ப எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 19% வரைக்கான ஒரு டிவிடெண்ட் இந்த பிஎஃப்சில கிடைக்குது. ஸோ நம்ம சரியான ஒரு நேரத்தில முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. பீக்ல இருந்து 50% கரெக்ட் ஆயிருச்சு அப்படிங்கிறதுக்காக இந்த மாரி பங்குல நம்ம வாங்குறதுனால எந்த ஒரு ரிட்டர்னும் கிடைக்காது அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. படுத்து கிடந்ததுன்னா, படுத்து கிடந்த மாரி இருக்கும். நம்ம வாழ்க்கையே வெறுத்து போயிருவோம். ஸோ அதுக்கப்புறம் வெறுத்து வித்துட்டு வெளிய போற மாரியான ஒரு சூழ்நிலை நமக்கும் வேண்டாம், நம்ம நண்பர்களுக்கும் வேண்டாம். இத பத்தி தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்லோவா பார்த்தீங்கன்னா, கரெக்ஷன் இந்த பங்குகள்ல ஏற்பட்டுட்டு இருக்கு. பிஎஃப்சியா இருக்கட்டும், இல்ல ஆர்இசியா இருக்கட்டும். 2லயும் ஸ்லோவான ஒரு கரெக்ஷன் தான் இப்போ ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இதுல நம்ம முன்கூட்டியே வாங்கி வேல்யூ இல்லாத இடத்துல வாங்கி மாட்டிக்கொள்ள கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு விருப்பம்.
கன்ஃபார்ம். பட் இத வந்து நீங்க வாங்கணும், இல்ல வாங்கக்கூடாதுன்னு சொல்றது என்னுடைய நோக்கம் இல்ல. ஸோ இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் நெனச்சேன். அத நான் வந்து சொல்லியிருக்கேன். ஓகே, யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இன்னும் இந்த கிராம்ப்டன் பத்தி கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒரு நண்பர் தொடர்ந்து வந்து இந்த ரோலெக்ஸ் ரிங்குன்னு நெனைக்கிறேன். அந்த பங்க பத்தி கேட்டிருந்தாங்க. ஸோ கிராம்ப்டன் கூட வந்து எனக்கு ஓரளவு தெரியும். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு அதாவது ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். பட் இந்த ரோலெக்ஸ் ரிங் எல்லாம் நான் பெரிய அளவுக்கு வந்து பார்த்ததில்ல. ஸோ இப்ப இருக்கக்கூடிய வேலை பளுவுல ரொம்ப வந்து அனலைசிஸ் பண்ண முடியாது. ஆல்ரெடி லைன் அப்ல சில வீடியோஸ் எல்லாம் வந்து இருக்கு. அதுவே மேக் பண்ண முடியாம இருக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து எனக்கு டைம் கிடைச்சதுன்னா, கண்டிப்பா அந்த அப்டேட்ட வந்து உங்க கூட ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா வந்து ஷேர் பண்ணாம போமாட்டேன். உங்க கமெண்ட்ட நான் பார்த்தேன். ரிப்ளைவும் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ வரக்கூடிய நாட்கள்ல ஏதோ ஒரு நாள் டைம் கிடைச்சதுன்னா, டெஃபினட்டா அந்த அப்டேட்ட உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்டாக்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு பார்க்கும்போது Zomato கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. Zomatoல வந்து ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. 1500 கோடி மதிப்பிலான ஒரு பங்குகள வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு. யார் வித்திருக்காங்க, என்ன ஏதுங்கிற டீட்டெயில் நமக்கு வந்து தெரியல. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹீரோ மோட்டோகார்ப் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ விடா பார்த்தீங்கன்னா, 1 வருஷத்துல 1,00,000 யூனிட் வந்து வித்திருக்கிறதா ஒரு டேட்டா குடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய அச்சீவ்மென்ட் அப்டின்னே நம்ம சொல்லலாம். இந்த வண்டி வரும்போதே ஸோ இத பத்தியெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வண்டி மாடல் வரதுக்கு முன்னாடியே. ஸோ நல்ல மாடலா இருக்கு. இது பிக்கப் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. பட் அந்த ப்ரீவியஸ் மாடல் கூட கம்பேர் பண்ணும்போது, இது ஓரளவு நல்ல ஒரு கவரக்கூடிய ஒரு மாடலா இருந்த காரணத்தினால, ஸோ விற்பனை ஏறுது. அதே மாரி இந்த பாஸையும் இவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதனாலேயும் இவங்களுடைய நம்பர்ஸ் வந்து கொஞ்சம் ஓரளவு நல்லா பிக்கப் ஆயிட்டு வந்துட்டுருக்கு. பட் இதோட இவங்க நிறுத்தக்கூடாது. அடுத்தடுத்த மாடல் ஸோ சந்தைய டிவிஎஸ் அண்ட் இந்த ஏத்தர் 2 பேரும் எப்படி புடிச்சு வச்சிருக்காங்களோ, 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரே மாரி மாடல தான் மாத்தி மாத்தி விட்டுட்டுருப்பாங்க. ஸோ அதே மாரி நீயும் வந்து முயற்சி பண்ணுனா, ஒரு நல்ல வெற்றிய வந்து தேட முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ பார்ப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. இப்ப தான் ஓலாவ வந்து முன்னேறி முந்திட்டு முன்னாடி போயிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ஆசையாவும் இருக்கு. ஸோ ஓலா அடுத்த கட்ட ஒரு மாடல் அந்த ஹை பேட்டரி கிலோவாட்ட விரைவில் வந்து லான்ச் பண்ணணும். பண்ணுனா தான் ஸோ அவங்களுடைய சேல்ஸ் வந்து அதுக்கு அடுத்த கட்டம் வந்து உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர, ஸோ அதுவரைக்கும் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்து படுத்து கிடக்கறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். அப்டேட் வந்ததுன்னா கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ XUV 700 ரொம்ப புடிச்ச கார் எனக்கு. பட் இந்த காரோட விலை எப்படியும் 20,00,000க்கு மேல இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். இப்போ தான் பேர் மாத்துறாங்க. 7X4 அப்படின்ட்டு வந்து விடுறாங்க. அடுத்த வருஷம் ஜனவரி 5ல வந்து தான் அன்வீல் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ ஃபேஸ் லிஃப்ட் எப்படி வரப்போகுதுன்னு பார்ப்போம். ஸோ நல்ல சேஞ்சஸ் வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ அந்த சேஞ்சஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாரி இருந்ததுன்னா, ஓகே பெட்டர் தான். ஸோ நீங்க நெனச்சு பாருங்க, இந்த ஓரளவு இந்த இந்த செக்மெண்ட்ல இந்த கார் தான் அதிகமா வந்து விக்குது. டாடா கிட்ட சஃபாரி இருக்கு. அதே மாரி சஃபாரி தான் 7 சீட்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும்போது சஃபாரி தான். பட் அவங்களோட நம்பர் கூட இது கூட வந்து மேட்ச் ஆகாது. அதே மாரி ஸோ இது இனோவா என்ன அளவுக்கு ஒரு சேல்ஸ குடுக்குதோ, அதுக்கு கொஞ்சம் கம்மியா, ஆனா அதுக்கு அடுத்து அது இனோவாக்கு அடுத்த பொசிஷன்ல XUV 700 நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்ணக்கூடிய ஒரு வண்டியா தான் வந்து இருந்துட்டு வந்துட்டுருக்கு. பார்ப்போம். எப்படியும் ஒரு 7,000, 8,000 வண்டிகிட்டயோ, இல்ல ஒரு 6,000லேருந்து ஒரு 8,000 வண்டிகிட்ட வந்து விப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ நல்ல ஒரு இடத்த புடிச்சிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இவங்க கிட்ட இருக்க மாடல் இந்த XUV அடுத்தது ஸ்கார்பியோ, அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 3XO, அப்புறம் பொலேரோ இந்த மாரியான வண்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய முக்கியமான வண்டிகளோட சேல்ஸ் எல்லாமே ஒரு பெட்டரான ஒரு சேல்ஸா தான் இருந்துட்டு வந்துட்டுருக்கு. ஒரே மாடல டிபெண்ட் பண்ணி மகேந்திரா நிறுவனம் இல்ல அப்படிங்கிறது நமக்கு இந்த டேட்டா வந்து உணர்த்துது. ஸோ அடுத்தது லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது எல்ஐசி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ இப்போ இந்த நவம்பர் மாசத்துல இந்த லைஃப் இன்சூரன்ஸ்க்கான பிரீமியம் வந்து ஓவராலா 12% க்ரோவ் ஆயிருக்கு. பட் இந்த எல்ஐசிக்கு பார்த்தீங்கன்னா, 23% வந்து பிரீமியம் இன்கம் க்ரோவ் ஆயிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 31,119 கோடியா இருக்கு. ஸோ பிரைவேட் பிளேயர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு 15,249 கோடி கிட்ட பண்ணியிருக்காங்க. அதே மாரி எஸ்பிஐயோட குரோத் பெர்சன்டேஜ் வைஸ்ல எல்ஐசிய காட்டிலும் அதிகமா இருக்கு. ஸோ 2மே பிஎஸ்யூ தான் லீடரா இருக்காங்க இந்த லைஃப் இன்சூரன்ஸ் செக்மெண்ட்ட பொறுத்தவரைக்கி. ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!